பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். தாவிக தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் நேற்று மக்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு. அதில் பேசும்போது எங்களுக்காக கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்க, நீட் எதிர்த்து நாங்கள் பேசியிருக்கிறோம், கல்வி மாநில பட்டியலில் கொண்டு வரதுக்காக பேசியிருக்கோம், சிஏ சட்டத்தை எடுத்து பேசியிருக்கிறோம், வக்பு சட்டத்துக்கு எதிராக நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், எங்களை பார்த்து கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி முன்னிச்சிருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுகவை யார் ஆரம்பித்தாங்களோ அவரையே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாவை குறிப்பிட்டு பேசுகிறாரு. இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நடிகர் விஜய் நடத்தினது மக்கள் சந்திப்பு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அது ஒரு கருத்தரங்கம். கருத்தரங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கருத்தரங்கம் அப்படின்னா கருத்துக்கள் பேசப்படணும். வாய்க்கு வந்ததை பேசுவது கருத்தரங்கம் கிடையாது, கதகலாட்சேபம். விஜய் நடத்திய அந்த கதகலாட்சேபம் நிகழ்ச்சி, கதகலாட்சேபம்ன்றதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிக்கெட் போட்டிருப்பாங்க. இப்போ பல ஹால்ஸ் இருக்குது. நீங்கள் மயிலாப்பூர், அடையாறு, டிடிகே ரோடு, கத்தீட்ரல் சாலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல மண்டபங்கள் இருக்குது. அந்த மண்டபங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா மார்கழி மாதம், கார்த்திகை மாதம், இந்த மாதிரி சில மாதங்களில் என்ன நடக்கும்னா ஹாலை புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ணி டிக்கெட் போடுவாங்க. டிக்கெட்டுக்கு ஒரு கியூஆர் கோடு கொடுப்பாங்க. கியூஆர் கோடெலாம் போட்டு அந்த டிக்கெட்டை காட்டினா தான் உள்ளே போக முடியும். அதில் பல பேர் கதகலாட்சேபம் பண்ணுவாங்க. இப்போ துஷ்யந்துன்ற பேரில் ஒருத்தர் சுற்றின்னு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்னமோ குடி கிருஷ்ணன் வருமே, வேலுக்குடி கிருஷ்ணனா ஏதோ ஒரு நபர் அந்த பொதியிலெல்லாம் போட்டு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படியான ஒரு சிலர் கதகலாட்சேபம் பண்ணுவான். அந்த கதகலாட்சேபம் தான் விஜய் நேற்று ஆற்றி இருப்பது. அவர் பேச ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு தனிப்பட்ட வன்மம் கிடையாது, அவர்களுக்கு தான் தனிப்பட்ட வன்மம் இருக்கிறது அப்படின்றது போல் அவர் சொல்கிறாரு. ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்ல வராரா அல்லது சொல்ல வேண்டாம் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அவர் ஏதோ ஒரு காரணத்தை உள்ளுக்குள்ளே முழுங்கி வெளியே பேசுகிறார். ஆனால் கடைசி வரை தான் ஏன் கட்சி ஆரம்பித்து இதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்றத பற்றி தெளிவான பார்வையை அவர் முன்வைக்கலை. மக்களிடம் செல் அப்படின்னு அண்ணா சொன்னார். நம்ம மக்கள்கிட்ட வந்துட்டோம். ஆனால் அந்த அண்ணாவையே மறந்தது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கிரிப்டை மறந்துட்டார். அந்த தருணத்தை நீங்கள் நோட் பண்ணணும். அது ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ், அது இயற்கை இந்த மாதிரியான சில அழகான விஷயங்களை நிகழ்த்தும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இயற்கையே நேற்று ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸை நிகழ்த்தி இருக்கிறது. முதல் முறை கிடையாது, பொதுக்குழுவிலே இதே மாதிரி இல்லை, பல முறை மறந்திருக்கலாம். ஆனால் அண்ணாவை மறந்தது யாருன்னு சொல்ல வரும்போது அவர் மறந்தது இருக்குல்ல, அதுதான் பொயட்டிக். பல நேரங்களில் மறக்கலாம், குறிப்புகள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் அது மறந்த இடம் ரொம்ப பிரமாதமான இடத்தில் அவர் மறந்து போனார். அந்த அளவிற்கு கொள்கை மண்டைக்குள் ஊற்றெடுத்திருக்கிறது அப்படின்றத தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு பிறகு கொள்கை என்ன அப்படின்றத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு, பேப்பர் அப்படி திருப்பி ரிவைஸ் பண்ணிவிட்டு, பேப்பரை பார்த்து பேசுறது ஒன்றும் குற்றம்லாம் இல்லை. ஆனால் கொள்கையை மறந்தது யாருன்னு தான் ஒரு கொள்கை எதிரியவோ அல்லது அரசியல் எதிரியவோ பேசும்போது அதையே மறந்து போகிறது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே உச்சகட்ட சம்பவம் நேற்று நடந்ததில். அப்படி அவர் பேசும்போது கொள்கை என்ன அப்படின்னு பேசும்போது, நீட்டுக்கு எதிராக நீங்கள் என்ன செஞ்சீங்க, நாங்கள் மாநில பட்டியலுக்கு கொண்டு வான்னு சொன்னோம். மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணுன்றது தானே 1975 திமுகவினுடைய போராட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து திமுக பல்வேறு நிகழ்வுகளில் அதை வலியுறுத்தி கொண்டே தான் இருந்திருக்கிறது. அதை அப்படியே காப்பி அடித்து தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. புதுசாக என்ன முன்மொழிஞ்சிட்டீங்க, என்னமோ புதிய தீர்வை கண்டுபிடித்து சொன்னது போல். கலைஞர் சொன்ன தீர்வு அது, கலைஞர் சொன்ன தீர்வை காப்பி எடுத்து நீங்கள் கக்கியிருக்கீங்க. அதில் என்ன உங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்கிறது அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, தற்காலிக தீர்வை முன்வைத்ததாக சொல்கிறாரு. எது? சிறப்பு பொதுப்பட்டியல். ஏற்கனவே பொதுப்பட்டியல் தான், ஏற்கனவே பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. அந்த பொதுப்பட்டியலை தூக்கிட்டு ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல்னு ரெண்டே பட்டியலாக இருந்துச்சுன்னா இந்த குழப்பமே வராது. கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று வச்சிருக்க போய் தான் இந்த பஞ்சாயத்து வருது. கல்வியில் ஒன்றிய அரசு எப்படி தலையிடுது? கன்கரண்ட் லிஸ்ட் வழியாக தானே தலையிடுது. அப்போ அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டை ஒழிச்சு கட்டுறதான வழியாக இருக்கணும். அது என்ன ஸ்பெஷல் கூடுதலாக இருக்கிற பஞ்சாயத்து போதாது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் பஞ்சாயத்து ஒன்று இழுத்து தலையில் போட்டுக்கிட்டு தெரியணுமா? அப்போ இப்படிப்பட்ட புதுமையான தீர்வுகள் எல்லாம் தான் வழங்கியதாக ரொம்ப பெருமையாக. அப்புறம் வக்ஃபுக்கு கேஸ் போடலவர், வகுப்புக்கு கேஸ் போட்டிருக்கிறாரு. என்ன வகுப்பு? 1ஆம் வகுப்பா, 2ஆம் வகுப்பா அல்லது மழலையர் வகுப்பா அப்படின்றத விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தணும். வகுப்புக்கு கேஸ் போட்டிருக்கிறாரு. அந்த வகுப்புக்கு தான் கேஸ் அப்படின்னா திமுக எந்த வகுப்புக்கு கேஸ் போட்டுச்சுன்னு தெரியல. திமுக வக்ஃபுக்கு கேஸ் போட்டது. அது முதல் கேஸாகவே திமுக போட்டு விட்டார்கள். காங்கிரஸ் போட்டிருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு கட்சிகள் வக்ஃபுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கிறாங்க. இவர் தனியாக வகுப்புன்னு ஒரு சட்டத்துக்கு எதிராக, வகுப்பு சட்டத்துக்கு எதிராக வேற ஒரு கேஸ் போட்டிருக்கிறாரு. அது என்ன வகுப்பு, எத்தனாம் வகுப்பு,
அப்படின்றதெல்லாம் அவர் அடுத்த கூட்டத்தில் தெளிவுபடுத்துவார். நாங்கள் தான் முதல்ல கேஸ் பண்ண சொல்கிறாரு. எதுக்கு? அதான் வகுப்புக்கு. அது என்ன கேஸ்ன்னு எனக்கு தெரியலையேங்க. வகுப்பு கேஸ்ன்னு ஏதோ சொல்கிறாரு, அது என்ன வகுப்புன்னு எனக்கு தெரியலையே. அதான் கேட்குறேன், 1ஆம் வகுப்பா 2ஆம் வகுப்பா? நீங்கள் கேட்டிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது? வக்ஃபு கேஸ் தெரியும் எனக்கு, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றது தெரியும். அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லில் திமுக கேஸ் போட்டது, இவரும் கேஸ் போட்டார். திமுக முதல்ல போட்டது, இவர் லேட்டாக. கேஸ் நம்பர்னு ஒன்று இருக்குல்ல, கேஸ் நம்பரை பார்த்தா தெரியாதா யார் ஃபஸ்ட்டு கேஸ் போட்டா, யார் செகண்ட் கேஸ் போட்டா, யார் கடைசி கேஸ் போட்டான்னு? இருக்கிறதுலே கடைசி பேட்சாக பெட்டிஷனை கொண்டு போய் தாக்கல் பண்ணிவிட்டு நான் முதல்ல போட்டேன், எல்லாரும் தான் போட்டாங்க. அப்போ திமுக கொள்கையில் ஒன்று நிறுத்து போயிடலையே. மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு திமுக தான் முதல்ல சொன்னது, அப்போ திமுக நிறுத்து போயிடலையே. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது தான் தீர்வை முன்வைப்பது அப்படின்னா, திமுக உனக்கு முன்னாடியே அந்த தீர்வுகளை எல்லாம் முன்வைத்து தொடர்ந்து பேசியிருக்குதே, அப்புறம் எப்படி திமுக கொள்கை அளவில் விலகி போயிருச்சுன்னு சொல்ற? அதை செயல்படுத்துறாங்கன்னா தானே கேள்வி. செயல்படுத்துறது அப்படின்றதுல யாரிடம் அதிகாரம் இருக்கிறது? மாநில பட்டியலுக்கு மாற்றணும், என்ன பண்ணலாம்? பார்லிமெண்ட்ல வந்து கான்ஸ்டியூஷன் புக் வச்சிருக்கிற இடத்துல உள்ள புந்து அந்த இடத்த கட் பண்ணி மாநில பட்டியல் ஒட்டிட்டு வந்துடலாமா? இது வேற மாதிரி எப்படி பண்றது? இல்லை இந்த காயின் ஃபைட் சீன் மாதிரி எல்லா பக்கம் லைட்டை அமர்த்திட்டு அவன் கண் அசர்ற நேரத்தில் நம்ம போய் பிரதமர் நாற்காலியில் அப்படி உட்காந்துக்கிட்டு இனிமேல் நான் தான் பிரதமர் அப்படி சொல்லிக்கிறலாமா? எனக்கு புரியல. என்ன செய்யணும்? திமுக வழக்கு நடத்துகிறது, திமுக மக்கள் மன்றத்தில் அதை தொடர்ந்து போராட்டமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, திமுக அரசாங்க ரீதியாக அதை மாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. நீ வந்து என்ன செய்ய போற? அதை சொல்லு. இப்படிதான் ஒரு சீமான் வந்து காவிரி பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன்னு சுத்திட்டு இருந்தாரு. சிக்கனாரு பாண்டேட்ட போய் அதை பேசணுன்னே, சரி நீங்கள் ஒரு தீர்வு சொல்லுங்க, காவிரி எப்படி கிடைக்கும்? காவிரிலாம் கிடைக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சீமான் காவிரியை பற்றி பேசுறதே இல்லை. இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள்கிட்ட போய் உட்காந்து பேட்டி ஒன்று கொடுத்தாரு அப்படின்னா வண்டவாளம் தண்டவாளம் ஏறி போயிடும். அதனால தான் பேட்டிக்கும் வர்றதில்லை, ப்ரெஸ் மீட்டுக்கும் வர்றதில்லை, மைக்கை போட்டு கதகலாட்சேபம் பண்ணிட்டு தெரியுது. நீங்கள் கதகலாட்சேபம் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா? கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது, அவள் இஷ்டத்துக்கு அவள் பேசிகிட்டே போயிட்டு இருப்பா. அதே தான் விஜயம் பண்ணிட்டு இருக்காரு நேற்று. இது தாண்டி அடுத்து வரும்போது இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே கதறாங்க. அதே பதறு டெம்ப்ளேட்டில் நேற்று சுட்டி கொண்டிருக்கிறார். அப்புறம் பட்டு நெசவு, பாலாறு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. நம்ம காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிவிஎம்பி எல்லரசன் அவர்கள்ட்ட நேர்காணலுக்கு முயற்சி செய்து இதுக்கான பதில்களை அவர்கிட்ட கேட்கலாம். அரசியல் ரீதியாக மற்ற கருத்துக்கள். அடுத்து கரூர் விஷயம், அதுக்கு பின்னாடி வர்றேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை. நீ எப்படி கரூருக்கு வரவே இல்லையோ, கரூர் விஷயத்துக்கும் நீ வரவே இல்லை. அதற்கு அடுத்து எங்கே போயிட்டார் அப்படின்னா, என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறேன் அப்படின்றது குறித்து முன்னோட்டத்துக்கு போயிட்டாரு. இந்த கரூர் விஷயத்துல, கரூர் விஷயம் ஆல்ரெடி செட்டில்டு. இப்போ கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சு, நிவாரண தொகை கொடுத்தாச்சு, அதையும் திரும்ப பேசிட்டே இருக்கணும். இல்லை, அவர் வந்து கரூர் விஷயத்த பேசணும்னு மனசுக்குள்ள உறுத்துது, ஏன்னா திரும்ப கேட்குறாங்க. ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால வர்றேன்னு சொல்லிட்டு பிறகு வரேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கரூர் விஷயம் செட்டில்டா அப்படின்னா இல்லை, அதில் இன்னும் இக்கன்னா இருக்குது. யார் இன்னும் கன்விக்ட் அப்படின்றத வந்து சிபிஐ முடிக்கவே இல்லை. அது சில ஆண்டுகள் கூட ஆகும். விஜய் வந்து எந்த பக்கம் நிற்க போறாருன்றதை பொறுத்து அந்த கேஸ் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுதுன்றதுல பல்வேறு விஷயங்கள் மாறுபடும். அரசியல் நோக்கத்திற்காக சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்கு தான் அந்த வழக்கு. அதனால அரசியல் ரீதியான காரணங்கள் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த வழக்கு தூசி தட்டப்பட்டு ஒரு எஃப்ஐஆர் போடப்படும், ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படும், யாராவது ஒருத்தர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள். இப்போ வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க கொடுத்தாயெல்லாம் கொடுக்கலையான்னு தெரியல. தேர்தல் ஆணையமே 45 நாள் அழிச்சிருது, நான் 10வது நாள் அழிச்சிட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கான அறிவுள்ள கூட்டம் இந்த கூட்டம். அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் கொடுக்க போறேன் எல்லாருக்கும், அதாவது முதல்ல எல்லாருக்கும் வீடு கொடுக்க போறேன், எல்லோருக்கும் ஒரு வீடு, நிரந்தர வீடு. அடுத்து எல்லா வீட்லேயும் ஒரு நிரந்தரமான மோட்டார் வெஹிக்கிள், கார் வந்து லட்சியம். அடுத்து எல்லாருக்கும் எல்லா வீட்டுக்கும் ஒரு டிகிரி. அடுத்து எல்லாருக்கும் வருமானத்தை உறுதிப்படுத்துறது. அதுக்கப்புறம் கல்வியை வந்து நல்ல கல்வி எல்லாருக்கும் கொடுக்கறது. அரசு மருத்துவமனைக்கு பயம் இல்லாமல் போகிறது. அப்புறம் மழை காலத்தில் பயம் இல்லாமல் வாழ்கிறது. தொழில் வளர்ச்சியில் கவனம் செலுத்துறது. சட்டம் ஒழுங்காக கவனம் ஒன்றா பார்ப்போம். வீடு கொடுக்கறது அப்படின்றத முதல்ல இந்தியாவில் பேச ஆரம்பித்தது யார்? பொது உடைமை இயக்கங்கள் பேச ஆரம்பித்தார்கள். திராவிட இயக்கம் பேச ஆரம்பித்தது. எப்போ இருந்து? 1925 பொது உடைமை இயக்கமும் சரி திராவிட இயக்கங்களும் சரி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அனைவருக்கும் பொதுவாக வைத்தல், பொது உடைமை தத்துவத்தை வலியுறுத்துவது. அந்த பொது உடைமை தத்துவத்தின் கீழே நீங்கள் இது எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். அனைவருக்கும் சரிசமமான உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றத வைக்கிறது. அதுக்கப்புறம் அனைவருக்கும் வசிப்பதற்கு தேவையான வீடுகளை உத்தரவாதப்படுத்துவது. இது எல்லாமே அப்போதிருந்தே கொள்கைகளாக இருக்கிறது. அது எப்போ செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் வந்ததற்கு பிறகு. அதுக்கு முன்னாடியே வந்து
தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ந்து மக்களை திரட்டுகின்ற வேலையும் ரொம்ப குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது செய்து கொண்டே இருந்த காலகட்டத்தில் தான் நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரப்பட்டது. இந்த நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் இவ்வளவு நிலம் தான் வச்சிருக்கணும்னு ஒரு வரம்பை வைத்து விட்டு மீதி இருக்கக்கூடிய நிலத்தை அரசு கொள்முதல் செய்து கொள்ளும், இல்லாதவர்களுக்கு அதை பிரித்து கொடுக்கும், தொழில் வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்தும். அதை வந்து ஒரு பொது ஒரு சோசியலிஸ்ட் நோக்கத்தோட அந்த நிலத்தை பயன்படுத்துவது அப்படின்றது தான் நோக்கம். அதற்கு பிறகு திராவிட இயக்கம் வந்தது. அண்ணாவினுடைய அஞ்சலி கவிதை கேட்டிருப்பீங்க, அண்ணாவுக்காக கலைஞர் எழுதிய அஞ்சலி கவிதை. அதில் வந்து சாலையோரங்களிலே வாழ வகையற்றதுகள் வீடற்றதுகள் இவர்களுக்காக ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பு கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது அப்படின்னு. அப்போ கலைஞர் தான் முதல்ல என்ன செய்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. 1969 அறிமுகப்படுத்துறாரு. இந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குடிசைகளில் வாழுபவர்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுப்பது அப்படின்றது ஒன்று. தாட்கோ அப்படின்னு ஒன்று தொடங்கப்படுகிறது. தாட்கோ எதற்காக அப்படின்னா, ரொம்ப குறிப்பாக பட்டியலின மக்களுக்கான வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக. மூன்றாவதாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒன்று தொடங்கப்படுகிறது. அது எதற்காக அப்படின்னா, அஃபோர்டபுள் ஹவுசிங்காக. அப்போ 3 இருக்குது. அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம் ஒன்று, குடிசையில் இருப்பவர்களை வீடுகளுக்கு மாற்றுவது, ஒழுகாத வீடுகளுக்கு மாற்றுவதுன்றது ஒன்று, பட்டியலின மக்களுக்கு ஒரு நல்ல வீடை உருவாக்கி தருவது அப்படின்றது ஒன்று. இந்த 3 போக இன்னும் பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இடத்துல வசிக்கிறார், குடிசை போட்டு வசிக்கிறார் அப்படின்னா, அந்த குடிசை போட்டு வசிப்பவர் அந்த இடத்தை அவருக்கே பட்டா போட்டு கொடுப்பது. இது திமுக தான் முன்னெடுக்கிறது, கலைஞர் தான் முன்னெடுக்கிறார். இன்னொன்று, பட்டியல் சமூக மக்கள் வீடு கட்டுவதற்கு விருப்பப்படுகிறார்கள், அவர்கள் அப்படி பட்டா பெற்ற நிலத்தில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு தொகை கொடுத்து, அந்த தொகையோடு சேர்த்து கூடுதலாக அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அந்த பணத்தை வந்து ஆண்டு கணக்கில் தவணை செலுத்துகின்ற வகையில் 10 தவணையில் கட்டணும், 8 தவணையில் கட்டணும் அப்படின்ற நெருக்கடிகள் இல்லாமல் சில ஆண்டுகள் நேரம் கொடுத்து இத்தனை தவணைகளில் கட்டி முடிக்கலாம்னு அவர்களுக்கு பண வசதியும் ஏற்பாடு செய்து கொடுத்து ஒழுகாத ஓட்டை உடைசலற்ற வீடுகளை கட்டி கொள்வதற்கு அப்போ முதல்ல ஓட்டு வீடு கொண்டு வராங்க. அதற்கு பிறகுதான் வந்து கான்கிரீட் வீடு வருது. அப்போ இந்த திட்டங்களை எல்லாம் யார் முன்னெடுக்கிறா? திமுக தான் முன்னெடுத்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு செக்ட் பை செக்டா ஐடென்டிஃபை பண்ணி யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான வீடுகள் வேணும் அப்படின்ற எல்லாவற்றையும் திட்டமாக உருவாக்கி கவர்மெண்ட்டே செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுல குறைபாடுகள் இருக்கிறது, அதை பேசணுன்றது வேற. ஆனா வீடு கொடுப்பது அப்படின்ற லட்சியத்திலிருந்து மாறி இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. அதற்கு பிறகு 1969 அது கொண்டு வரப்பட்டாலும் கூட அதன் பிறகு இப்போது வரைக்கும் தொடர்ச்சியாக எந்த அரசு வந்தாலும் அந்த திட்டத்தை கைவிடுவது கிடையாது. அதை மேலும் மேலும் விரிவுபடுத்துகின்ற வேலையில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2006-11 கலைஞர் வந்து அப்படிதான் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த வீடு வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் பல பேர் வந்து அப்ளை பண்ணி நகராட்சியில் மாநகராட்சிகளில் அப்ளை பண்ணி வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. இதே காலகட்டத்தில் தான் ஒன்றிய அரசு என்ன செய்கிறது அப்படின்னா, ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்தில் ஒரு ஸ்கீம் இருந்தது. இப்போ நம்ம பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆவாஸ் யோஜனா வந்து ஒன்றிய அரசாங்கத்திடம் ஏற்கனவே இருக்கிறது. அதையும் இங்கே இருக்கிற திட்டங்களையும் மெர்ஜ் பண்ணி இன்னும் விரிவுபடுத்தப்பட்ட திட்டமாக அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு விஷயமும் நடந்தது, சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடு அல்லது குடியிருப்பு அப்படின்றது எல்லாமே சாதியை மையப்படுத்தியதாகவே இருக்கிறது அப்படின்ற காரணத்தினால இதை உடைக்க வேண்டும் என்று விரும்பிய கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். அந்த சமத்துவபுரம் திட்டத்திலையும் முதல் வீடு என்ன வகுப்பினருக்கு, இரண்டாவது வீடு என்ன வகுப்பு, மூன்றாவது வீடு என்ன வகுப்பு, முதல் வீடு பிசி அப்படின்னா அடுத்த வீடு எஸ்சி, அடுத்த வீடு எம்பிசி, அடுத்த வீடு எஸ்டி, இப்படி வந்து எல்லாரையும் கலெக்டிவா வாழ வைப்பதற்கான நோக்கத்தோடு அந்த திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் சமத்துவபுரம் தொடர்ந்து செயல்பாட்டு இருக்கிறது. இப்படி வீடு வழங்குவதற்காக எண்ணற்ற திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. அதிமுகவும் கூட இப்போ ஜெயலலிதா வந்து அதுக்கப்புறம் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்றத பேரை மாற்றி பசுமை வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அதுவும் இருந்தது. இப்போ மீண்டும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அதுவும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பயனாளிகள் அதில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் எதில் சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நிரந்தர வீடு அப்படின்னு புதுசாக ப்ரப்போஸ் பண்ணுறீங்க? இல்லை, ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லி புதுசாக வரவங்க என்னதான் ப்ரப்போஸ் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. புதுசாக வர்றவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல அப்படின்னா நீ தலைவர் இல்லைன்றதை ஒத்துக்க. புதுசாக வர்றவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்ற கேள்வியை சாமானியர்கள் கேட்கலாங்க. தலைவர்கள்ன்றது தீர்வு முன்மொழிகிறவங்க தானே தலைவர்கள். தீர்வே எனக்கும் தீர்வு தெரியாது, வா சும்மா போய் கத்துவோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தலைமை பண்பு கிடையாது. மார்க்ஸோ லெனினோ அண்ணாவோ இப்படியான போராட்ட முறைகளை, பெரியாரோ அம்பேத்கரோ இப்படியான போராட்டங்களை முன்னெடுக்கல. நாங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த போறோன்றத தேர்தல் வாக்குறுதியில் சொல்லணும்னு சொல்றாரு. வாக்குறுதியில சொல்றது இருக்கட்டும், இந்த நோக்கத்திலே முதல்ல வந்து முழுமையா இல்லையே. சரி, மோட்டார் வெஹிக்கிள் கொடுக்குறேன்றாரு, கார் லட்சியம்ன்றாரு. இந்த கார் கொடுக்கறது அப்படின்றது வந்து காருன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு.
இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பெருநகரங்களினுடைய முக்கியமான கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா கார் தான். நம்பர் ஆஃப் கார்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது. அது குறிப்பாக சென்னை மாதிரியான நகரங்களில் நீங்கள் ஒன்றும் இல்லை டிஎல்எஃப் பக்கம் போனீங்க அப்படின்னா சாயங்காலம் 6 மணி அல்லது 9 மணிக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 7 சீட்டர் கார் ஒருத்தர் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்படி பல பேர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடுத்தர வர்க்கத்திற்கு வந்து அந்த வாகனத்தினுடைய பயன்பாட்டை ரொம்ப ரொம்ப குறைவாக வைத்துக்கொண்டு ஆனால் வாகனம் வைத்திருப்பவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ ஏன் மெட்ரோ மாதிரியான திட்டத்தை கொண்டு வர்றாங்க, ஏன் பொது போக்குவரத்தை மேம்படுத்துறாங்க அப்படின்னா பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதன் மூலமாகத்தான் நீங்கள் மாசுபாட்டை குறைக்க முடியும். மாசுபாட்டை குறைத்தா தான் ஒரு நகரம் வந்து ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் உள்ள நகரமாக இருக்க முடியும். அப்போது அந்த நோக்கிய பயணத்தில் தமிழ்நாடு அரசு இப்போ மெட்ரோ ரயில் ஏன் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறோம்? மெட்ரோ ரயில் இப்போ சென்னையில் மெட்ரோ வந்ததற்கு பிறகு எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் குறைந்திருக்கிறது. எத்தனை பேர் வந்து 2 வீலரில் 25-30 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தவங்க 2 கிலோமீட்டர் 2 வீலரில் போய் மெட்ரோவில் பார்க் பண்ணிட்டு மெட்ரோவில் வேலையை முடிச்சுட்டு திரும்பி மெட்ரோலே வர்றாங்க. அப்போது எவ்வளவு பயண நேரம் குறையுது, எவ்வளவு மாசுபாடு குறையுது. இப்போ இவ்வளவையும் கன்சிடர் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, செப்டம்பர் மாதம் 1 கோடி, அக்டோபர் மாதம் 98 லட்சம் பேர் பயணிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி மகளிர் விடியல் பயணம் திட்டம். ஏன் பஸ்ஸிலே வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு காலத்தில் டவுன் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா எல்எஸ்எஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, லீஸ்ட் ஸ்டாப்பிங் சர்வீஸ் அப்படின்னு. அது எல்லா ஸ்டாப்லேயும் நிற்காது. இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் 10 ஸ்டாப் இருக்குது அப்படின்னா டவுன் பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா 10 ஸ்டாப்லேயும் நின்று போகும். அடுத்து எல்எஸ்எஸ் என்ன செய்யும் அப்படின்னா 10க்கு 6 ஸ்டாப்பில் நிற்கும். முக்கியமான அதிக நெரிசல் உள்ள பகுதிகளில் மட்டும் அது நின்றுட்டு போகும். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட், ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்துக்கு டிராவல் பண்ணும்போது எல்லா ஸ்டாப்லையும் நிற்காம குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் நின்று போகிறது. அப்போ இந்த வசதிகளை ஏன் பிரித்து வைக்கிறாங்க? ஒவ்வொரு வகையான பேருந்து வசதியும் ஒரு மாற்றியம் இதோட நிப்பாட்டி இருக்கலாம்ல, இதோட நிப்பாட்டில் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2014க்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூவல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு JNNURM அப்படின்னு இருக்கும். நீங்கள் பழைய அந்த ஏர் பஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பஸ்ஸிலலாம் பார்த்தீங்கன்னா JNNURM அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கும். அது எதுக்காக அப்படின்னா அர்பன் லைவ்லிஹுட்ஸில் ஒரு நல்ல போக்குவரத்து வசதியை உருவாக்கி தரணும். போக்குவரத்து ரொம்ப டஞ்சனாக இருக்கும்போது மக்கள் ஏற மாட்டாங்க. அப்போ ஏர் பஸ்ன்றதெல்லாம் வந்தப்போ பயங்கர ஃபேமஸ். அது என்ன அப்படின்னா ரொம்ப அந்த சீட்டு வித்தியாசமாக இருக்கும், கதவு தானாக மூடும், அந்த பஸ்ஸே வந்து ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான பஸ்ஸாக இருக்கும். அதற்கு பிறகு ஜெயலலிதா பீரியடில் அதை சரியாக மெயின்டைன் பண்ணலை. இப்போ ஏசி பேருந்துகளை இயக்குவதற்கான வேலை நடக்கிறது. ஏன் மக்கள் போக்குவரத்தை தவிர்க்கிறாங்க, பொது போக்குவரத்தை தவிர்க்கிறாங்க? அது ரொம்ப நெரிசலானதாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் அது சஃபகேட் ஆகிற மாதிரி இருக்குன்றதுனால ஏசி பேருந்துகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ எல்லா வகையான பேருந்து வசதியில் ஏன் அறிமுகப்படுத்துகிறாங்க? பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காக. சரி, அப்போ தனிப்பட்ட முறையில் வந்து யாரும் 2 வீலரே வச்சுக்க கூடாதா அப்படின்னா இல்லையே, ஜெயலலிதா பீரியடில் அதுக்குண்டான திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. வாகனங்களும் இல்லாத வீடுகளுக்கு ஒரு மானிய விலையில் பெண்களுக்கான ஸ்கூட்டர் வாங்குவதற்கான திட்டத்தை ஜெயலலிதா தான் அறிமுகப்படுத்தினது. தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பல பேர் வாங்கி பயனடைந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. சரி, டிகிரி, இந்த டிகிரின்ற பிரச்சனை ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரியை உருவாக்கணுன்றது ஏங்க 1916 இருந்து அதுக்கு தான் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போதான் இன்னமும் முதல் தலைமுறை பட்டதாரிகளை வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஏன் அது நடக்குது? அது திராவிட இயக்கத்தின் தோல்வியா? இல்லை, திராவிட இயக்கத்தின் வெற்றி. ஆண்டுதோறும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. ஒன்றும் இல்லை, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்கல்ல, 50% எட்டியிருக்கோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் இன்னும் 45 தாண்டலை. அப்போ தமிழ்நாடு 50% எட்டியிருக்கிறோம். அப்போது தமிழ்நாட்டில் 50% பேர் கட்டாயமாக டிகிரி ஹோல்டர்ஸாக மாறுகின்ற ஒரு நிலையை அடைந்திருக்கும் இல்லையா? ஒன்றும் இல்லை, பல இதுக்கு வந்து எந்த கல்வி தகுதியுமே தேவையில்லாமல் இருந்தது. இப்போ ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறவங்களுக்குலாம் எந்த தகுதியுமே இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு என்ன செய்யப்பட்டது? 8ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டது. எதற்காக? அடிப்படையாக ஆல்ஃபா நியூமெரிக்கல்ஸ் அவங்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அடிப்படையான சில கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் பேசிக் நாலேஜையும் அவங்க வளர்த்துக்கணுன்றதுக்காகவும் தான் அந்த 8ஆம் வகுப்புன்ற கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டது. அடுத்து 10ஆம் வகுப்பு. நீங்கள் அரசாங்கத்தில் எந்த பணியாக இருந்தாலும் 10ஆம் வகுப்புக்கு குறைவாக எந்த இதுவுமே கல்வி தகுதி கிடையாது. அதற்கு பிறகு 12ஆம் வகுப்புன்ற கல்வி தகுதி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் டிகிரின்ற கல்வி தகுதி வைக்கப்பட்டது. அதுலேயும் டிப்ளமோ தனியாக இருக்கிறது, டெக்னிக்கல் கோர்சஸ் தனியாக இருக்குது. இப்படி பல்வேறு வகைகள் இருக்குது இல்லையா? இப்போ ஒன்னொன்றுக்கும் ஒரு தேவையின் கருதி அந்த கல்வி தரத்தை வந்து உயர்த்தி கொண்டே வருகிறார்கள். அப்போ இந்த டிகிரி அட்டைன் பண்ணுறதுல என்னென்ன சிக்கல் இருக்குது அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்குது. நான் முதல்வன் திட்டம் என்ற எதற்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறது? கல்லூரி கனவு அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. காலேஜுக்கு யாரெல்லாம் போகாமல் இருக்கு, காலேஜுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கான திட்டமாக அந்த திட்டத்தை இந்த அரசு, அன்பில்மேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற இந்த அரசு அதை அறிமுகப்படுத்தியிருக்கு. கல்லூரி கனவு திட்டத்தை பல மாணவர்கள் பயனடைந்திருக்கிறாங்க. இன்னொன்று
ஸ்கூல் முடிச்சுட்டு ட்ராப் அவுட் ஆகிறாங்க, வேலைக்கு போகாமல் இந்த மாதிரி சினிமா நடிகர்களுடைய தூண்டுதலின் பேரால், ஆர்வத்தின் பேரால் வேலை வெட்டிக்கு போகாமல் ஊரை சுற்றிட்டு இருக்கிற பசங்களாக மாறிடுறாங்க, அல்லது இப்போ இருந்தே வீட்டு சூழல் காரணமாக வேலைக்கு போகிற பசங்களாக மாறிடுறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வீடு வீடுக்கு கால் பண்ணி டீச்சர்ஸ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் இருக்கிறாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி ஏன் நீங்கள் காலேஜுக்கு போகலை அப்படின்றத கால் பண்ணி கேட்டு அவங்கள காலேஜ் போக வைக்கிறதுக்கு என்ன உதவி தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்கல்ல. இப்படி இது ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, நீ என்ன புதுசாக செய்ய போகிற, என்ன செய்வாருன்னு நான் சொல்கிறேன். எல்லா வீட்டுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டின்ற பேரில் அல்லது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு பேரில் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் பேரை மட்டும் பிளாங்காக விட்டுட்டு, கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அதை பிளாங்காக விட்டுட்டு கீழே கையெழுத்தை போட்டு, யார் சான்சலர் கையெழுத்தை போட்டு எல்லார் வீட்டுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பி, யார் உங்கள் வீட்டில் யாராவது டிகிரி முடிக்கலன்னா யாராவது ஒருத்தர் பேர் எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி தானே இருக்கு அந்த ஆள் பேசுறது. என்ன என்ன சொல்ல வர்றீங்க, எல்லார் வீட்லையும் டிகிரி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தானங்க இவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம், அதுக்கு தானங்க இவ்வளோ வருஷமாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதை எப்படி 5 வருஷத்தில் முடிப்ப? இது உலகளாவிய சிக்கல், உலக அளவில் இதற்கு பல தசாப்தங்களாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஓவர் நைட்ல நடந்து முடியக்கூடியது அல்ல. உலகத்தில் எத்தனை மாகாணங்கள் 100% டிகிரி கொள்ற சொல்ல மாகாணங்கள் இருக்கு. அப்ப அதை நோக்கி ஏன் போராடிக்கிட்டே இருக்கிறோம்? அப்ப இவ்வளவு போராட்டம் நடக்குது இல்ல, இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்ன பிரச்சனை இருக்கு? சாதி காரணமா இருக்கு, பொருளாதாரம் காரணமா இருக்கு, சூழல் வாழ்வியல் நிலை காரணமா இருக்கு. அப்ப அதை மேம்படுத்துறதுக்கான பணிகள் நடக்கிறது, அது பிரச்சாரத்தின் மூலமாக நடக்கிறது, நலத்திட்டங்களின் மூலமாக நடக்கிறது, இன்னும் பல்வேறு விஷயங்களின் மூலமா நடக்கிறது. இந்த அருண்ராஜ் ஐயா சொன்னார் இல்லையா, 1000 ரூபாய் விட்டு எறிங்க, நாங்க ஒரு பெரிய நல்லாட்சி ஒன்று உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்றாருல, அந்த 1000 ரூபாய் என்ன செய்யுது? அந்த 1000 ரூபாய் என்ன செய்யுதுன்னு நான் சொல்றேன். கண்ணகி நகரில் இது ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் பெனிஃபிஷியரியுடைய ஸ்டேட்மெண்ட்டாக ரெக்கார்ட் ஆயிருக்குது. கண்ணகி நகரில் வீட்டு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வீட்டு வேலைக்கு போகிறதுனால லீவே எடுக்க மாட்டேன், லீவு எடுத்தால் அன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் போயிடும் எனக்கு, அதனால் எப்படி லீவ் எடுக்கிறதுனே எனக்கு தெரியாது, லீவ் எடுத்தாலும் என்ன செய்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த அளவில் தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா வருது, ஒரு நாளைக்கு எனக்கு 200 ரூபா சம்பளம், நான் 5 நாள் லீவ் எடுக்கிறேன், மாதத்தில் 5 நாள் லீவ் எடுக்கிறேன், நான் வீட்டில் சும்மா கூட இருப்பேன், என்னைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு இந்த திட்டம் என் கண்ணை திறந்துருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்படி தான் ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொருத்தருக்கு கண்ணை திறக்கும். ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பிள்ளை இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்போ நான் என்னங்க செய்கிறது, இந்த கவர்மெண்ட் தான் எனக்கு பிள்ளையாக இருந்து 1000 ரூபா கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, எங்களுடைய வாழ்வியல் நிலையில், எங்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலையில், எங்களுடைய சூழலில் கடன் இல்லாமல் எங்களால் சர்வே பண்ண முடியாது, ஒரு விசேஷம் வருது அப்படின்னா கடன் வாங்கி தான் செலவு பண்ணணும், ஏன்னா எங்கள் கையில் அவ்வளோ பெரிய பொருளாதாரம் கிடையாது. ஆனால் கடன் வாங்க போகும்போது கடன் கொடுக்க மாட்டாங்க, உன்னால் எப்படி திருப்ப கட்ட முடியும்னு கேட்பாங்க. நாங்களுமே கேட்குறதுக்கு தயங்குவோம், என்னால் திரும்ப கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாதம் 1000 ரூபாய் எனக்கு என்னுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒருத்தர்கிட்ட போய் நான் 10,000 ரூபா கடன் கேட்குறேன் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு மாதம் 15ஆம் தேதி ஆனால் அக்கௌண்ட்டில் காசு வந்துடும், இந்த அம்மாட்ட 15ஆம் தேதி போனோம்னா அக்கௌண்ட்லேருந்து காசை நம்ம வாங்கிக்கலான்னு நம்பி அவர் எனக்கு கடன் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. இப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக தானே வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். ஓவர் த நைட்டில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாதுல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி பேசுகிறாரு, அதே ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் விடியல் பயணம் திட்டத்தை பற்றின டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்குது, அதை எடுத்து பாருங்கள். அதில் ரொம்ப தெளிவாக ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. ஏன்? அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக தானே இருக்குது. இல்லைங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆனால் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா 20 ரூபா செலவாகும், போக வர 40 ரூபா செலவாகும், நான் இருமி ஒரு வாரத்தில் தண்ணியை குடிச்சேன்னா சரியாக போயிடும், இதுக்கு ஒருக்க 40 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரணுமான்னு நான் நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. இன்னைக்கு பஸ்ஸு ஃப்ரீ ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்றாங்க அந்த அம்மா. பஸ்ஸு ஃப்ரீ ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு நான் நிம்மதியாக போயிட்டு வரேன்றாங்க. இப்படி விடுபட்டவர்களை எல்லாம் இணைப்பதற்கு திட்டமாக பயனாளியாக ஒவ்வொருத்தராக சேர்த்து அள்ளி கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் போயிட்டு இருக்குது இல்லை, அந்த கவர்மெண்ட் பொறுமையாக தான் நடந்து போக முடியும். ஏன்னா கையில் வச்சுருக்கிறது எண்ணெய் கரண்டி, அந்த எண்ணெய் கரண்டியில் அந்த கரண்டியில் இருக்கிற எண்ணெய்க்கு பதிலாக இருக்கிறது மக்கள். ஒவ்வொருத்தராக உள்ளே வச்சு யாரும் விழுந்துடாம, யாராவது விழுந்துட்டாங்கன்னா அவங்கள கைப்பிடிச்சு திரும்பி தூக்கி உள்ளே போட்டு முன்னேற்றி கொண்டு போகிறது இருக்குல்ல, இது அவ்வளோ சாதாரணமாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் அல்ல. இது ஒன்னொன்றுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கிறது. இந்த உழைப்பு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. சாதாரணமாக 10 இண்டஸ்ட்ரிக்கு மெயில் அனுப்பி எல்லா போய் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுப்பா, எல்லாம் அங்கங்கே இடம் இருக்குது, இருக்கிற இடத்துல பூரா எல்லாத்தையும் பண்ணிக்கங்க, அது எப்படி நடக்கும்? இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அவ்வளோ சாதாரணமாக வரக்கூடிய விஷயமா?
இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு 1947 எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு தெரியுமா? காமராஜர் பீரியடில் இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு? சேலமில் ஸ்டீல் பிளான்ட்டுன்னு ஒன்று. காமராஜர் இங்கே இருந்தார்ல, காமராஜர் கேட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல சேலத்துக்கு ஸ்டீல் பிளான்ட்டு. ஏன் வாங்கி கொடுக்க முடியல? சத்துணவு திட்டம் காமராஜர் பீரியடில் தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தினார்ல, விரிவுபடுத்தினவர் எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒன்றிய அரசாங்கத்திட்ட காசு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் காசை வாங்க முடியல? அப்போ இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் இல்லையே. இப்போ இருப்பது போல இவ்வளவு திருகல் வேலைகள் அப்போ இல்லையே. ரெண்டும் ஒரே கவர்மெண்ட் தானே. காமராஜர் நினைச்சா காசை வாங்கிட்டு வந்து செயல்படுத்தியிருக்கலாம்ல, ஏன் செயல்படுத்த முடியல? காசு கொடுக்கல, திட்டம் கொடுக்கல, இண்டஸ்ட்ரி கொடுக்கல. யாரு போராட்டம் பண்ணா? திமுக போராட்டம் பண்ணுச்சு. சேலத்தில் ஸ்டீல் பிளான்ட் வேணும்னா அதுக்கப்புறம் கலைஞர் திறந்து வைக்கிறாரு ஸ்டீல் பிளான்ட் வாங்கி கொண்டு வந்து. அந்த ஒரு சேலம் ஸ்டீல் பிளான்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வரதுக்கு நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோம்னா, நாம அந்த நிலத்திற்கு ஒரு மானிய விலையில உங்கள்கிட்ட பேரம் பேசுறோம் அப்படின்னா, நீ நிலத்துக்கு காசே கொடுக்க வேணாம், குஜராத்துக்கு வான்னு கூப்பிடுறான். யார் தயவுல? ஒன்றிய அரசாங்கத்தின் தயவுல. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரது அவ்வளவு சாதாரணமான வேலையா இன்னைக்கு இருக்குதா? சரி, அந்த இண்டஸ்ட்ரிக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னார்ட்ட கையெழுத்து போடணும் ஒன்றிய அரசு நிர்பந்திக்குது. அந்த ஆள் வந்து அதானியா இருக்கிறாரு. ஏற்கனவே கொடுக்க வேண்டிய காசே கொடுக்க மாட்டேங்கிறார். அவரு ஏற்கனவே எக்ஸ்ட்ரா காசு வாங்கியிருக்கிறாரு. 7 ரூபா மின்சாரத்தை 25 ரூபாய்க்கு வித்து ஜெயலலிதா பீரியட்ல கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனை சம்பந்தப்பட்டதா இருக்குது. அது ஒரு பிரச்சனையோட நிக்கலையே. உதயமின் திட்டம் வரைக்கும் கையெழுத்து போட்டதா மாறுதே அது. அப்ப இவ்வளவையும் தீக்கணும்ல. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய மாநகராட்சியில் நான் ரோடு போடுறதுக்கு எனக்கு காசு வேணும். அதுக்கு வந்து லோக்கல் பாடிஸ் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த லோக்கல் பாடிஸ் கிராண்ட்ஸை வாங்கணும் அப்படின்னா வருஷம் நான் சொத்து வரியை ஏற்றினாதான் லோக்கல் பாடி கிராண்ட் வாங்க முடியும். அந்த லோக்கல் பாடிக்கு வந்து சொத்து வரியை ஏற்றினா நீ என்ன சொல்லுவ? சொத்து வரி ஏற்றிட்டான் வயிற்றுல அடிக்கிறான்ற. ஆனால் இங்கே ரோடு போடணும் அப்படின்னா இந்த சொத்து வரியை ஏற்றலைன்னா ரோடு போடுறதுக்கு காசே கொடுக்க மாட்டான் யூனியன் கவர்மெண்ட். 15th ஃபைனான்ஸ் செமிஸ்டர் எடுத்து படிக்க சொல்லுங்க. முட்டா பையன் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அப்ப கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. சினிமாவை பார்த்துட்டு முதல்வன் படத்தை பார்த்துட்டு சங்கர்ட்ட கதையை கேட்டுட்டு இது முருகதாஸ்ட கதையை கேட்டுட்டு ஆட்சி நடத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறியா? ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடி அவ்வளவு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கு பின்னாடியும் தலைமுறையா ஒரு அறிவை மேம்படுத்தி வந்திருக்கோம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு படிப்புனை கிடைச்சிருக்குது. பிடி தியாகராயர் முதல்ல சோறு போடலான்னு தொடங்கும் போது அவர் கையில காசு இல்ல. அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காசு கொடுக்க மாட்டேங்குது. 2 வருஷமா போராடுறாரு. காசு கொடுன்னு கேட்கிறாரு, கொடுக்க மாட்டேன்றான். லெட்டர் எல்லாம் என் கையில இருக்குது. தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகத்தில் இருக்குது. போய் எடுத்து பாரு. ஒரு திட்டத்துக்கு காசு வாங்குறதுக்கு எவ்வளவு அந்த இன்னைக்கு நடக்குது இந்த மாநில சுயாட்சி போராட்டம். இது இன்னையோட நடக்கிறது இல்ல, பிரிட்டிஷ் காலத்துல இருந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்தானே பிரிட்டிஷ் கவர்னர், அவனும் அவனுடைய ராஜாட்ட போராடிட்டு இருந்தான், ராணிட்ட போராடிட்டு இருந்தான். என் மாகாண உரிமையை நான் எதுக்கு பெங்கால்கிட்ட போய் அடகு வைக்கணும்னு. இவ்வளவையும் பண்ணிட்டு இருக்குது. இவ்வளவு வேலைகளை நுணுக்கமா ஒன்னொன்னா ஆய்வு செய்து ஒவ்வொருத்தரா உள்ள சேர்த்து யாரு விடுபற்ற கூடாதுன்ற நோக்கத்தோட ஒவ்வொரு துறை வாரியா இதை விரிவுபடுத்தி புதுமை பெண் திட்டம் ஒன்று இருக்குது. எதுக்கு புதுமை பெண் திட்டம்? எதுக்கு வச்சிருக்கிறோம் அந்த திட்டத்தை? எல்லாரும் காசு கொடுக்கணுன்றதுக்கா? இல்ல அந்த பிள்ளைங்க ஓட்டு போடணுன்றதுக்கா? காசு வாங்கின எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா கலைஞர் அதுக்கு முதல்ல நலத்திட்டங்கள் அறிவிச்ச காலத்துல இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சியே மாறி இருக்க கூடாது. அப்ப காசு கொடுத்தாலாம் மக்கள் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு வெவ்வேறு கணக்குகள் இருக்குது, வெவ்வேறு அரசியல் சூழல் கருதி அவங்க வாக்களிக்கிறாங்க. ஆனா வாக்களித்து தேர்ந்தெடுத்த அந்த அரசு இருக்குல்ல, அது மக்களுக்கு நேர்மையான அரசாக செயல்படுதா இல்லையான்றதான் பார்க்கணும். இப்போ இந்த மக்கள்கிட்ட வந்து இப்போ புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது புது திட்டமா? இல்ல, ஏற்கனவே வேறு ஒரு பேர்ல இருந்தது, வேறு ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டது. தாலிக்கு தங்கம்னு சுத்திக்கிட்டு இருந்த திட்டம். தாலிக்கு தங்கத்துக்கு ஒரு திட்டம், ஒரு இதுதான் இருக்கா? தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுல பல ஸ்கீம்ஸ் இருக்குது. அன்னை மணியம்மையார் பேர்ல ஒரு ஸ்கீம் இருக்குது. பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. அதாவது கைவிடப்பட்ட கைம்பெண்கள், அந்த கைம்பெண்களுடைய மறுவாழ்வுக்கான தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டம் ஒன்று இருக்குது. அதே போல விதவைகளினுடைய மகள்கள், கைம்பெண்களுடைய மகள்கள் திருமணத்திற்கு ஒரு திருமண உதவி திட்டம் இருக்குது. அதே போல விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய திருமண உதவி திட்டம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று உயர்கல்வி படித்து முடிக்கின்ற பெண்களுக்கான திருமண உதவி தொகை திட்டம்னு இருக்குது. இதுல எதையும் மாத்தல. இந்த உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கான திட்டம் இருக்குல்ல, அது ஒன்னதான் மாத்தினாங்க. ஆனா தாலி இல்ல எழுதுறாரு. அண்ணா கொண்டு வந்த திட்டம் தானே என்னது? சுயமரியாதை திருமண சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணுன்னு பேச வேண்டிய எடப்பாடி பழனிசாமி தாலிக்கு தங்கம் கொடு பாப்பான். அடுத்து என்ன? பாப்பானு காசு கூடா? யாக வழக்க பாப்பானு காசு கொடுங்க கேட்பீங்களா எடப்பாடி பழனிசாமி? அது கேட்பாரு. பாப்பானு காசு கொடுக்கறதுக்கு காசு இல்ல, காசு கொடு. கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு காசு இல்ல, காசு கொடு. யார் வாங்கி துன்றதுக்கு காசு கொடுக்குறாங்க? மக்கள் வாழ்வதற்காகத்தான் காசு கொடுக்குறாங்க. அது உயர்கல்வி படிக்கணுன்ற நோக்கத்தோட கொடுக்கப்படுது. அதனாலதான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் மாசம் 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் மாசம் 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. இப்படி ஒன்னொன்னா பார்த்து செக்டாரா அட்ரஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க.
சரி, வருமானத்தை உறுதிப்படுத்துறது, இது எல்லாமே வருமானத்தை உறுதிப்படுத்துது இல்ல? ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 3000 ரூபாய் குறைந்தபட்சம் போய் சேருதா இல்லையா? மகளிர் உரிமை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், குறைந்தபட்சம் 5000 ரூபாய் பெருமானம் உள்ள திட்டம் ஏதோ ஒன்று அவங்க வீட்டுக்கு போயிட்டே தானே இருக்குது. இது போக அரிசி 20 கிலோ இலவசமாக கொடுக்குற திட்டம், அது தமிழ்நாடு தானே கொண்டு வந்தது. அப்போ நீ சொன்ன எல்லாத்தையும் செய்யறதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு நடந்திருக்குது. சும்மா வாய் இருக்குன்றதுக்காக நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் பேசுறது இருக்குல்ல, எவ்வளோ பெரிய தடித்தனம். இந்த தடித்தனம் உனக்கு எங்கேருந்து வருது? சினிமாவில் இருந்தானே வருது. மக்களுக்கு புரியாமல் இருக்கிற ஒரு சூழலை பயன்படுத்திக்கிறியா? அப்போ இது அறிவின்மையின் மீது கட்டப்படுகின்ற கட்சி இல்லையா? அண்ணா இப்படி தான் பேசினாரா? அண்ணா எல்லாத்தையும் தெளிவாக விளக்குனாரு. இது ஏன் நடக்கலை, இது ஏன் நடக்குது, இதை எப்படி என்னால் நடத்த முடியும்னு சமூக கண்ணோட்டத்தோட பொருளாதார கண்ணோட்டத்தோட அனைத்தையும் விளக்கி விளக்கி பேசினாரு. யாரை ஏமாத்தல. காமராஜர் சிக்கலை சந்திக்கிறார் அப்படின்னா காமராஜரால ஏன் இதை செய்ய முடியல, ஏன் செய்ய முடியாது அப்படின்றத அண்ணா விளக்கி பேசுவாரு. பெரியார் சும்மா திட்டிக்கிட்டு இருந்தாரா திமுகவை? பெரியார் ஏன் திட்டினார் திமுகவை? எல்லாம் திமுக பிடிக்கல திட்டினாருன்னு திருகுவானுங்க. காமராஜரை காப்பாற்றுவதற்காக பெரியார் முன்னாடி நின்னாரு. ஏன் காப்பாத்தினான்னு நினைச்சாரு காமராஜரை? காமராஜர் நினைச்சாலும் செய்ய முடியாது. காமராஜருக்கு மேல அவங்க அப்பா ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறான் காங்கிரஸ் தலைவர்ன்ற பேர்ல, அவனுக்கு இவரை செய்ய விட மாட்டானுங்க, அவனை திட்டுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் கூப்பிட்டாரே தவிர அவருக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதே சூழல் தானே இன்னைக்கு இருக்குது. நீ அப்ப என்ன செய்யணும்? அங்க கை காட்டினியா? ஒன்றிய அரசாங்க நேற்று பிஜேபி பத்தி என்ன பேசின? ஒரு வார்த்தை பேசினியா நேற்று பிஜேபி பத்தி? ஏன் பேசல? பிஜேபியே பேசாம எப்படிங்க தேர்தலை சந்திப்பீங்க? இந்த மாநில அரசாங்கத்தோட தேர்தல், அதனால ஒன்றிய அரசாங்கத்துக்கு பேச மாட்டோம். அப்பனா மாநில அரசாங்கத்துக்கு தனி கான்ஸ்டியூஷன் எதுவும் வச்சிருக்கிறோமா? யூனியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தானே மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்படுது. யூனியன் தான் நமக்கு ஷேர்ஸ் பிரிச்சு தருது. அப்ப அந்த பிரிச்சு தரது சரியா இருக்கா இல்லையான்ற அடிப்படையில் தான் திட்டங்களை தீட்ட முடியும். அப்ப அது சரியா பிரிச்சு தரலன்ற இடத்துல ஆரம்பத்திலேயே ஓட்டையை போட்டான். தண்ணி வர்ற பைப்புல நடுவில் ஓட்டையை போட்டு ஒருத்தர் உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இங்க தண்ணி வர மாட்டேங்குது. ஏன் வரலன்னு இங்க பைப்பை திறக்கிறவனை கேட்கறியா? அங்க திறக்கிறவனை ஏன் கேட்க மாட்டேங்கிற? நீ கேட்கணும்ன்றது அவருடைய நோக்கம் இல்ல. அவருடைய நோக்கம் தமிழர்களை திசை திருப்புவது. அடுத்து அவரே ஒத்துக்கிட்டாரு. ஒரு அதிசயம், ஒரு கண்டுபிடிக்க முடியாத உண்மை, அது என்ன தற்குறியா அப்படின்னு. ஆமா உண்மைதான். அந்த பசங்கள்ல தற்குறி நீதான். அது தற்குறித்தனமாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நீதான். அப்போ உடனே எழிலன் சாரை கூப்பிட்டு உள்ள இட்டுக்கிட்டு, ஒரு சொந்தக்காரு அஞ்சலி அம்மாளுக்கு சொந்தக்காரரு, சொல்லு அஞ்சலி அம்மா கொள்ளு பேரேன்னு சொல்லு. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற? ஏன் அந்த அடையாளத்தை திருடுற? நம்ம கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மா பத்தி 5 நிமிஷம் பேசுறா பாப்போம். அஞ்சலி அம்மா பத்தி 5 நிமிஷம் பேசு. தெரியாது. சரி, அந்த கட்சிக்காரங்க யாருக்காவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா? ஒன்றும் இல்லை. நான் கூட்டு போறேன், யாராவது திமுக இளைஞரணி துணை அமைப்பாளரை பிடிங்க, ஒன்றிய துணை அமைப்பாளர் பிடிங்க, அல்லது பகுதி வார்டு துணை அமைப்பாளர் இருப்பார், அவரை பிடிங்க. கூப்பிட்டு மாநில சுயேட்சைனா என்னன்னு கேளுங்க. அவர் 5 நிமிஷம் பேசுவார். திராவிட இயக்க தலைவர்னா கேளுங்க, ஒரு 10 பேர் சொல்லுவார். அவங்க ஏன்பா அவரை கொண்டாடுறோம் அப்படின்னு கேளுங்க, சொல்லுவாங்க. இங்க யாருக்காவது பயிற்சி கொடுத்துருக்கியா? திமுக இளைஞரணியில் எவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? டாக்டர் எழிலன் எத்தனை இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தெரியுமா இளைஞரணியில? எழிலன் சார் மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க பயிற்சியாளர்கள். அவ்வளவு பேர் சேர்ந்து பயிற்சி கொடுக்குறாங்க. எதுக்கு? கொள்கையை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. நீ என்ன நடத்தியிருக்க இது வரைக்கும்? தகரம் அடிச்சிருக்க. அணில் கேப்ல பாஞ்சிடக்கூடாதுன்னு தகரம் அடிச்சிருக்கிற. அந்த தொண்டர்களை அவர் ஒன்னே தற்குறின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லல, உன் தொண்டர்களை சொல்ல வேண்டாம்னாரு. ஏன்னா உன் தொண்டனை நீயே ஏமாத்திட்டு இருக்கன்றார் அவரு. அவர் பேசுறது முழுசா கேட்டீங்களா? அவர் பேசுற முழுசா கேளுங்க. அவர் தொண்டர்களை நீ ஏமாத்திட்டு இருக்கன்றாரு. உன்னதான் திட்டி இருக்கிற. அதே புரியாம நமக்கு ஆதரவான கூடலாம். உன்னையெல்லாம் யாரும் ஆதரிக்கல. சாமானிய மக்கள் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மக்களுக்கு கூட நிக்கிறார் அவரு. இந்த 20 நாள்ல எத்தனை பேர் திமுக சேர்ந்திருக்கான்னு தெரியுமா? அவர் பேசினதுக்கு பிறகு கணக்கெடுத்து பார். உன்னோட மாவட்ட செயலாளர்கிட்ட கேளு எத்தனை பேர் அட்டையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறான்னு. அப்போ அவங்க டார்கெட்டடா என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்குறாங்க. நீ ஒரு வேலையும் இதுல மறுமை வைக்க டயலாகு என்ன? இந்த கரிகாலன் தவறாக குறிவைக்க மாட்டான், குறிவைத்தால் தவற மாட்டான். எம்ஜிஆர் டயலாகு. எம்ஜிஆர் தான் பாடினாரு, தூங்காதே தம்பி தூங்காதே. நாலு பூரா தூங்கி எந்திரிச்சிட்டு வர்ற வெக்கமா இல்ல? அப்படியே எம்ஜிஆரோட இவர் அப்படியே எம்ஜிஆராவே மாறுறாராம். எல்லா மேடைகள்லையும் ஒரு எம்ஜிஆர் வசனத்தை சொல்றது, எம்ஜிஆராவே மாறுறது அப்படின்னு. எம்ஜிஆருடைய பாட்டுக்காவது உன்னால காம்பீட் பண்ணி நிற்க முடியுமா?
எம்ஜிஆரை பற்றி விமர்சனங்கள் நிறைய இருக்குது. 72க்கு பிறகு எம்ஜிஆர் எடுத்த ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வேற வேற மாதிரியான விமர்சனங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் வந்து புதிய பூமின்னு ஒரு படம், அந்த புதிய பூமி படத்தில் நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். பாட்டு எழுதினவர் பூவை செங்குட்டுவன், இப்போதான் சமீபத்தில் இறந்தார். கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே அப்படின்னு அந்த தொடங்கும் பாட்டு. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே, பிறந்த நாடே சிறந்த கோவில், பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நாத்திகம். பேசு பார்ப்போம். வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புலன்னு தூக்கிட்டு வர்றான். இதில் இவர் சினிமாவில் பாடின பாட்டில எல்லாம் இதே மாதிரியான ரெஃபரன்ஸ் தூக்கிட்டு வருவானுங்க. இன்னைக்கு பேசாத கருத்தை இன்னைக்கு வலியுறுத்தி பேசு, தீண்டாமை ஒழியணும்னு பேசு. இந்த இடைப்பட்ட நாட்கள் ஆணவ படுகொலையே நடக்கலையா, ஏன் பேசல? இந்த இடைப்பட்ட நாட்களில் எந்த விதமான பிரச்சனையும் நடக்கலையா, ஏன் அதை பற்றி பேசல? அப்புறம் பெண்கள் தொடர்பான எல்லா பிரச்சனையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாத்துறது. பெண்கள் தொடர்பான பிரச்சனை நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையா பார்த்தீங்கன்னா பிரச்சனை தீராது, பிரச்சனை வளரும். பிரச்சனையினுடைய மூல காரணம் என்ன? அடியில் ஊறி போயிருக்கின்ற ஆணாதிக்க சிந்தனையும், பெண்கள் என்றால் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு புத்தியும். உலக அளவில் இந்த புத்திக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்கிறான். பெண்களுக்காக போராடுறோம் அத்தனை பேரும். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அதை தீர்க்க முடியாது. சாதி பிரச்சனை இருக்கு, சட்ட ஒழுங்கை வச்சு சட்ட ஒழுங்கை பாதுகாத்து சாதி பிரச்சனையை தீர்த்துருவீங்களா? மாணவர் ஒருத்தரை தாக்குனாங்க, தெற்குல ஒரு மாவட்டத்தில் ஒரு நகரத்தில் தாக்குனாங்க. அந்த மாணவர் வாழ்ற பகுதி பூரா வந்து 100 போலீஸை குதிச்சிருவோம், வீட்டுக்கு ஒரு போலீஸை நிப்பாட்டிடுவோம். பிரச்சனை தீந்துருமா? பிரச்சனை வளரும், தீராது. அப்போ அது சமுதாய பிரச்சனை, அது மனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மனதில் சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த மலத்தை அழுக்கை அகற்ற வேண்டும் என்பதற்கான பிரச்சனை. அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம சட்ட ஒழுங்கு பேசிட்டு இருந்தா அது தீராது. சட்ட ஒழுங்கு எங்க கூப்பிடணுமோ அங்க கூப்பிடணும். ஒரு பிரச்சனையை சட்ட ஒழுங்கு சரியா கையாளல அல்லது காவல்துறை சரியா கையாளல அப்படின்னா அங்க திட்டு. இன்சிடென்ட் நடந்த 5 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுக்கிற அவனை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கிற. இதுவரைக்கும் இவ்வளவு வேகமா எந்த காலத்தில் தமிழ்நாடு காவல்துறைக்கு பேர் என்னன்னு தெரியுமில்ல? சினிமால பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்க, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு சட்டையராகவே வச்சிருப்பானுங்க. இன்னைக்கு அப்படி இருக்கா? பிரச்சனை நடந்த 6வது மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்கல்ல, எவ்வளவு மாறி இருக்கு. அப்ப இந்த மாறின சூழலை அட்ரஸ் பண்ணணும்ல, இதை பத்தி பேசணும்ல. இதை பத்தி எந்த விதமான அறிவும் அக்கறையும் இல்லாமல் வெறுமனே எல்லா பிரச்சனையும் வந்து சட்ட ஒழுங்கின் பேர்ல குவிச்சு ஆளும் கட்சியின் பக்கம் திருப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்சிக்கு வரணுன்ற நோக்கம் தான் வெளிப்படுதே தவிர சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதனுடைய நோக்கம் இல்லை. தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூலுக்குள்ள சாதி எப்படி ஊடுருவி போயிருக்குது அப்படின்னு. அந்த ஸ்கூலுக்குள்ள ஊடுருவி போயிருக்கிற சாதிக்கு ஒரு பக்கம் டீச்சர்ஸு, ஒரு பக்கம் பேரண்ட்ஸு, ஒரு பக்கம் சாதிய சங்கம், ஒரு பக்கம் மாணவர்கள் மத்தியில் உரையாடல், ஒரு பக்கம் நிர்வாகம், இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதுல யாருக்கு எதிராக நீ எங்க எப்படி இருந்து நிக்க போற? பேரண்ட்ஸ் பக்கம் நின்று டீச்சரை கை காட்ட போறியா? அந்த டீச்சர் இன்னொரு பேரண்ட், அல்லது டீச்சர் பக்கம் 2 பேரண்ட்டை கை காட்ட போறியா? ஒண்ணுமே விளங்காது. இந்த ஆங்கிள் நீ டீல் பண்ண போனேன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அப்ப இதுல ஒரு கலெக்டிவ் கன்சென்சஸ் உருவாக்கணும்ல, ஒரு சமத்துவ உணர்வை உருவாக்கணும்ல. அந்த சமத்துவ உணர்வை உருவாக்குறதுக்கு நீ என்ன வேலை பார்த்திருக்கிற? ஒருவேளை பார்க்க தெரியாது. அதனாலதான் உன்னை தற்குறின்னு சொல்றோம். உன் தொண்டனை திட்டல, நீ தான் முதல்ல தற்குறியா தெரியுற. உன்னுடைய தொண்டனை நீ அப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிற. ஆனா அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இப்ப பல பேர் மனநிலை மாறி ஸ்டேட்டஸ் போடுறாங்க, பல பேர் மனநிலை மாறி வீடியோ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வளரும். அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் வெவ்வேறு கட்சிகளில் போய் அடைக்கலம் ஆவாங்க. 2 வருஷம் தாண்டாது இந்த நிலை. முதல்ல இந்த கட்சி எலெக்ஷன் தாண்டுமான்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு அந்த தொண்டர்கள் என்ன ஆறாங்கன்றதை பத்தி யோசிப்போம். இந்த தொண்டர்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறையை வெளிப்படுத்தின டாக்டர் எல்லனை வச்சுட்டு அவர் ஏதோ சொந்தக்காரு, கொள்கையை திருடுற, தலைவர்களை திருடுற, லட்சியங்களை திருடுற, வழிமுறைகளை திருடுற, எல்லாத்தையும் திருடி 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 சினிமாவில் பழகி இருக்கிறது. இப்படி சினிமாவில் அப்படிதானே. நீ என்ன சம்பளம் வாங்குற? 100 கோடியிலிருந்து 250 கோடி வரைக்கும் கணக்கு சொல்றான். 6 அப்போ விட்டு காசு. அதுல செட்டு போடுறாருல ஒரு கார்பெண்டர், அவருக்கு எவ்வளவு சம்பளம்? கூட பிரிச்சு கூட, அல்லது பிரிச்சு கொடுக்குற மாதிரி யூனியன்ஸை மாத்து, சினிமா யூனியன்ஸை மாத்து. எல்லாருக்கும் நல்ல வருமானத்தை உருவாக்கி தரணும்ல. நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற? பூஜா ஹெக்டேக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குற உன் படத்துல? ஏன்பா எனக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க? எல்லா ஆர்டிஸ்டுகளுக்கும் சரிசம சம்பளம், எல்லா டெக்னீஷியனுக்கும் சரிசமமான சம்பளம். பேச வாய தருவேன்.
ஏன் அங்க திறக்க மாட்டேங்கிற? அங்க இது போக உனக்கு பிளாக் டிக்கெட்ல வித்து வேற காசு. கூச்சமே இல்லாம உழைப்பை சுரண்டி சுரண்டி வளர்ந்த ஒரு ஆளு மக்களுக்கு சரிசமமா எல்லாத்தையும் செய்ய போறேன்னு பேசுறாரு. இந்த மக்கள் நம்புவாங்களா? எம்ஜிஆர் பேசுறாங்களே, எம்ஜிஆர் அவ்வளவு தானம் கொடுத்தாருன்னு இருக்குல்ல, உன் பேர்ல ஒரு யாருமே யாராவது ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நிதி கொடுக்குறாங்க. எஸ்டிஆர் ரசிகர் மன்றம் லட்சக்கணக்கில் கொடுக்குது. இவர் எவ்வளவு போட்டாரு? 500 ரூபாய். இவ்வளவுதாங்க உன் புத்தி. இந்த மண்டையிலிருந்து இந்த திட்டங்கள்லாம் வரும்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா நம்ம தான் முட்டாள். அப்போ நம்மளை முட்டாளாக்குற பேச்சை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இதுல 53 ஆண்டுகளாக அதே கதறலாம். உன்ன மாதிரியான ஆள் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரியான ஆட்களை அம்பலப்படுத்துற வேலை தொடரும். அது நீ கதறல்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா தாராளமா நினைச்சுக்க. ஆனா மக்களோட இந்த உரையாடலாம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். இனி ஒருத்தருக்கு இந்த தடித்தனம் வரக்கூடாது. சுரண்டி சுரண்டி வளர்ந்த ஒரு ஆளு அப்புறம் தொற்றுக்க கூடாது. சினிமா டயலாக் தான். நீ என்ன தொற்றுக்க கூடாது சிங்காரம், நீ தமிழ்நாட்டு அரசியல்ல கால் வச்சிருக்க கூடாது சிங்காரம், வச்சுட்ட வாங்கி கட்டுவேன். நிறைய விரிவான தகவல்களை பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி.